இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு நாக உலகத்தை காமிக்கிறாங்க. அதில் நம்மளோட ஹீரோயின் யூகேனுக்கு மேரேஜ் நடக்க போகுது. அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்களோட வருங்கால கணவர் அங்கே கூட்டிகிட்டு வந்துச்சுக்கா. அவங்க முன்னாடி வணக்கம் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி வணக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட டிராகன் கூட்டம் எல்லாமே வேமாங்க வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே என்ட்ராகிறது பார்த்தா நம்மளோட டிராகன் கிங் தான். அங்கே அவனை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா, நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அங்கே வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்குமே இது டிராகன் கிங்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, உன்னோட மேரேஜ் நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ஹாப்பி, நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே, நான் இப்போ அங்கே வந்தது அதுக்காக இல்லை, நான் எனக்கு தேவையானதை எடுக்க வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு முக்கியமான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுச்சேக்கா. உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அங்கே ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த டிராகன் கிங்கை யாரோ விரட்டிட்டு வரும்போது அவன் பயந்து போய் அங்கே உட்காந்துட்ருக்கான். ஸோ அங்கே அவனோட சக்தி இல்லாமல் இழந்திருக்கும் போது நம்ம ஹீரோயினுமே குட்டி பொண்ணா இருக்கா. பக்கத்தில் வந்ததுமே இவன் கத்தி எடுத்து குத்த போனதுமே, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் அவன் பிளட்டை வாமிட் எடுத்து மயக்கமானதும் இவளோட பிளட் எல்லாமே எடுத்து ஒரு சக்தியை உருவாக்கி அதை கொடுத்து அவனவங்க காப்பாற்றிருக்கா. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவங்க அம்மா கூப்பிட்டதுமே கிளம்புனதுமே, அப்போ அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை பார்த்துட்டு, கண்டிப்பாக நான் உன்னை என்றைக்கும் மறக்க மாட்டேன், நீ தான் என்னோட வருங்கால பொண்டாட்டியாவன்னு சொன்னது இருக்கான். இப்போ இதெல்லாமே சொல்லி உனக்கு என்ன நான் ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ இப்போ என் கூட வா, நீ டிராகனோட ராணியாக இருப்பேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆக போகுது, என்னோட ஹஸ்பண்ட் அவர் தான் சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அந்த பையனுமே ஹாப்பியாகிட்டு வணக்கம் டிராகன் கிங்னு சொன்னதுமே அவன் உடனே அங்கே அட்டாக் பண்ணி அவனை அந்த இடத்துல கொலை பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அழுகும்போது, நீ இப்போ என் கூட வந்ததாகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை நீ கட்டாயப்படுத்துவேன்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது, நான் எனக்கு யாரோட விருப்பமும் அவசியம் கிடையாது, நீ இப்போ வந்துட்டேன்னா இந்த டிராகன் உலகத்தோட குயினாவே நீ மாறிடுவேன்னு சொன்னதும், எனக்கு அதில் எந்த ஒரு ஆசையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ வரமாட்டேன்னு சொன்னேன்னா உன் பேரண்ட்ஸை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கொலை பண்ண ட்ரை பண்ணதுமே, தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, விட்டுருங்க, நான் அவங்க கூட நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அழுதுச்சேக்கா. ரொம்ப நல்ல வேலை பண்ண, வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவங்க பேரண்ட்ஸ் அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுதுச்சிருக்காங்க. அங்கே உள்ள கூட்டிகிட்டு வந்தா அந்த டிராகன் உலகத்தில் இருக்க எல்லாருமே என்ன நடந்துச்சுக்கு, ஒரு நாகத்தை கூட்டிகிட்டு வந்து ராணியாக்குவாரா, இது எப்படி இந்த டிராகன் வேர்ல்டு ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே உடனே அந்த மந்திரியை அவங்க கொலை பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப எல்லாருக்கும் பயமாயிடுச்சுக்கு. இப்போ யாருக்காச்சும் தைரியம் இருக்கா என் முன்னாடி பேசுன்னு சொன்னதும் எல்லாருமே பயந்து போயிட்டு அங்கே அமைதியாயிடுறாங்க. இவன் ஒரு சரியான ஒரு மன்னனா தான் இருந்துச்சேக்கான். உடனே எனக்கு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றான். அங்கே மேரேஜுமே முடிஞ்சு ஹீரோயின் அங்கே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டேக்கா. அவளுக்கு ரொம்ப அங்கே பயமாயிடுச்சுக்கு. அதுமே அவகிட்ட அங்கே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அங்கே நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே, நீ இப்போ எனக்கு சொந்தம், நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அவளை அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்குமே வேற வழி இல்லாமல் போயிடுது. நாள்கள் போயிட்டுருக்கு. பிறகு பார்த்தா அங்கே ஒரு முட்டை அங்கே பெருசாக இருக்குது. அதில் அங்கே டிராகன் கிங்கோட குழந்தை உருவாயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பார்த்தையில நம்மளோட வருங்கால சந்ததி உருவாக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு, நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்னு சொன்னதும், அது எப்பயும் நடக்காதுன்னு சொல்லும்போது அந்த மெய்டு அவளை ரெடி பண்ணிட்டு இருந்தா. அங்கே ஒரு ஊசி தெரியாமல் அவள் தலையில் குத்துனதுமே அவள் பயந்து போயிடுறா. ஐயோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க மகாராணின்னு சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்ல, இதில் என்ன உன்னோட தப்பு இருக்குன்னு அவட்ட கேட்கும்போது அவன் அவ்வளோதான் கோவமாயிட்டு, நீ என் பொண்டாட்டியை ஹர்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கொலை பண்ணிடுறான். அதை பார்த்ததுமே அங்கே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த பொண்ணை டச் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு செத்து போயிட்டா. என்ன மிருக மாதிரி நடந்துட்டு இருக்கா, அவள் என்ன தப்பு பண்ணா, எனக்கு சிகை அலங்காரம் பண்ணும்போது தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதுக்கு நீ கொலை பண்ணுவியான்னு சொன்னதும், உன்னை யாராச்சும் ஹர்ட் பண்ணா அவங்களுக்கு இதான் தண்டனைன்னு சொன்னதும், நீ மாதிரி நடந்துட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, உன்னை பார்த்தா எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னதும், உன்னை யார் டச் பண்ணாலும் அவங்களுக்கு இதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, அங்கே சீக்கிரமே ஒரு டிராகனா மாறிடுவா, அதுக்கு நான் ஏற்பாடும் பண்ண போறேன்னு சொன்னதும், நீ என்ன பண்ணாலும் சரி ஓ மேலே எனக்கு எப்பயுமே காதல் வராது, நான் எப்படினாலும் இங்கேருந்து போக தான் பார்ப்பேன், உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பமே கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் பேசுறியா, நீ இப்போ என்னோட பொண்டாட்டி, நீ இப்போ பேசுனதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கேருந்து போக போகிறேன் தவம் செய்கிறதுக்காக, இவ இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இவளை இங்கவே அடைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு அந்த இடத்துல அந்த ஃபீனிக்ஸோட ராஜகுமாரி வர்றா, அவங்களோட மெய்டுவங்களுமே வர்றாங்க. அங்கே பாதுகாப்புகள் பயங்கரமாக இருக்கவுமே அந்த மெய்டுவங்க சொல்கிறாங்க, தயவு
தயவு செஞ்சு நம்ம இந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது, இங்கே டிராகன் கிங் வந்து யாரையுமே போக அனுமதிக்கிறது கிடையாது, போனால் தப்பாயிருன்னு சொன்னதும் நான் ஃபீனிக்ஸோட பிரின்சஸ் என்னை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. நான் தான் அந்த டிராகன் கிங்கோட வருங்கால பொண்டாட்டியாக போகிறவன், நான் என்ன செஞ்சாலும் அவர் வந்துட்டு ஏற்றுக்குவார், என்னை வந்துட்டு எதுவும் சொல்லலாம் மாட்டார் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா ஓகே வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயின் தன்னோட அந்த குழந்தைகிட்ட அங்கே வந்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே உள்ளே வந்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த மெய்டு உங்க இங்கே தானே நீங்கள் வாழ போகிறீங்க, உங்களுக்காக அவர் எவ்வளோ சூப்பராக இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டேங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் யார் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ யார் இங்கே என்ன தாசியாக வேலை பார்த்துட்டு இருக்கியா, உள்ளே வந்துட்டு இங்கே வந்து அதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா, ஒரு வேலைக்காரிக்கு இங்கே என்ன வேலைன்னு சொன்னதும் ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிருங்க, அவனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவான் அப்படின்றத சொன்னதுமே அந்த பிரின்சஸ் ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறா. உனக்கு என்ன தைரியம் தான் நீ எனக்கே ஆர்டர் போடுவேன்னு சொல்லும் போது அந்த மேலே உங்களுக்கு தெரியலையா இவ ஒரு நாகவம்சத்தை சேர்ந்தவ இங்கே எதுக்காக வந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் நீ வந்துட்டு இங்கே எதுக்காக வந்திருக்க, இங்கே அவருக்கு வந்து கெடுதல் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவங்க 2 பேருமே அங்கே பிடிச்சிட்டு அவளை ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறது உன்னோட நல்லதுக்கு தான், அவனுக்கு நீ ஏதாச்சும் என்ன பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவா, அது நல்லது கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அந்த மெய்டுங்க சொல்கிறாங்க இவ தலையில் இருக்க இந்த கொம்புகளை நம்ம உடைச்சிட்டோம்னா ஆக உருவமாகவே மாறிடுவா, இவன் செத்துமே போயிடுவா, அதுக்கப்புறம் இவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே இங்கே இருக்காதுன்னு சொல்லும் போது அப்போ அந்த ஃபீனிக்ஸ் ராணியுமே நான் தான் இந்த டிராகன் உலகத்தோட குயினா மாற போகிறவன், ஏன்னா ஃபீனிக்ஸுக்கும் டிராகனுக்கும் தான் வந்து எப்பயுமே வந்து ஒத்து போகுன்னு சொல்லிட்டேக்கா, நீ இப்போ என்னவே எதிர்த்து பேசுனதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய சாட்டையை எடுத்து நம்ம ஹீரோயினை போட்டு அவங்க பயங்கரமாக அங்கே வந்து அடிச்சிச்சேக்கா. ஃபேஸ் எல்லாமே காயமாக மாறிச்சேக்கு, இவளோட அழகை வச்சு மயக்க பார்க்குறாளா, இவ வந்துட்டு அதுக்காக தான் உள்ளே வந்திருக்கான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, பண்ணுறது சரியில்லைன்னு சொன்னாலும் அந்த மெய்டு இவங்களாம் அவளை போட்டு அடித்து கொடுமைப்படுத்துறதை பார்த்து ரசித்து சிரிக்கும் போது நீ உண்மையிலே வந்துட்டு பெரிய ஆபத்தில் மாட்டிக்க போகிற, நான் சொல்கிறத கேளு, இப்பயுமே உனக்கு நல்லதாக நான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு அவன் வரவங்களையுமே இங்கேருந்து போயிருங்க, நான் வேற யாரும் கிடையாது, நான் தான் டிராகன் குயின் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கா இவ வந்துட்டு ஃபீனிக்ஸ் ராணியோட இடத்தவே பிடிக்க பார்க்குறாளா, இவ வந்து போய் பேசிட்டு இருக்கா எஸ்கேப் ஆகுறதுக்காகன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் கண்டிப்பாக வந்துட்டு இதை உடச்சி எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் உன்னோட சுயருவ வெளியே வரட்டும்னு சொல்லிட்டு அங்கே அவளை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதை பிடிச்சி அங்கே வந்துட்டு உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவளுக்கு அங்கே வலி தாங்க முடியல, நான் வந்து பிறக்கும் போதே என் கூட சேர்ந்து இருந்தது, என்னோட உரிமையை நீ எடுத்துறாதுன்னு சொன்னா அவள் கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறா. இங்கே இந்த டிராகன் கிங் பார்த்தா அவன் தயாரிச்சிருக்கா, அங்கே வந்துட்டு அவன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கூடி சீக்கிரம் நீமே டிராகனாக மாறிடுவேன், அதுக்காக தான் இந்த நான் இருந்துட்டு இருக்கேன், இது மூலமாக கிடைக்கிறத நான் எடுத்துகிட்டு வந்தா உன்னை யாராலையும் என்கிட்ட வந்து பிரிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ இவளை பார்த்தா அந்த தான் உடைச்சங்க எரிஞ்சு விட்டதுமே அங்கே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கா, அவள் வழியில் துடிச்சிட்டு இருந்தா. பார்த்தீங்களா இவ சுயருவ வெளியே வரும்னு சொல்லும் போதே ஹீரோயின் அங்கே பாம்பா மாறாம சொல்றா, இவ வந்துட்டு இவ உருவத்தை பார்க்கட்டும் காமிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அங்கே கண்ணாடியை கொண்டு வந்து ஃபேஸை காமிச்சா ஃபுல்லாக அங்கே பாம்பா அங்கே மாறிட்டு இருக்கு. பார்த்தே இல்லை நீ வந்துட்டு இங்கே உள்ளே வந்தேன்னா நாங்கள் விட்டுருவோமா, எங்களோட முன்னாடி ஒரு பாம்புக்கு என்ன வந்துட்டு தகுதி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பயங்கரமாக அழுதுச்சேக்கா. அப்பாங்க அந்த குழந்தை அந்த முட்டைக்குள்ள இருக்கா, அவங்க குழந்தை வந்துட்டு எங்கள் அம்மா மேலே கையை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துனதும் யார் இங்கே யார் வந்துட்டு கத்திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐ திங்க் உள்ளே இருந்து தான் சவுண்டு வருது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் பயமாயிடுச்சேக்கா. வேமா அங்கே வந்துட்டு அவங்க சக்தி யூஸ் பண்ணி இந்த முட்டையை எடுத்துடுறாங்க. ஓ நீ இந்த முட்டையை வச்சுட்டு வேற நீங்கள் அதிகாரம் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு என் பிள்ளையை கொடுத்துருங்க, அது எனக்கு சொந்தமான குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது வந்துட்டு உயிரோடு இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லும்போது அவள் காலை பிடிச்சி கிஞ்சிரா, நான் வந்துட்டு என் குழந்தைய மட்டும் கொடுத்துரு, நான் பேசாமல் இங்கேருந்து போயிடுறேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்படியா நீ வந்துட்டு இங்கேருந்து போயிடுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அவங்க ஆமான்னு சொல்லிச்சேக்கா. இவனை பார்த்தா அங்கே தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவளை டிராகனாக மாற்றுறதுக்கு எல்லா ஏற்பாடையுமே பண்ணிடுறான். ஸோ அந்த தவத்து மூலமாக அங்கே ஒரு செடி மாதிரி கிடைக்கிது, இதை கொண்டு வந்து நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ டிராகனாக மாறிடுவேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு கிளம்பி வந்துட்டுருக்கான். அப்போங்க இவன் நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த குழந்தைய விட்டு வைக்க முடியாது, ஏன்னா இந்த முட்டையை வச்சுக்கிட்டு நீ வந்து என்னோட இடத்த அடையலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பாக அப்படி நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இன்னும் அவள் ராணின்னு சொல்கிறதவே ஏற்றுக்காம 3 பேரும் சேர்ந்து அவளை பாடாப்படுத்துகிறாங்க. இதை நீ ஏதாச்சும் பண்ணேன்னா அந்த டிராகன் கிங் உன்னை கொலையே பண்ணிடுவான், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னால் அதை பற்றி நீ கவலைப்படாத, அவருக்கு என்னோட ஃபேமிலி வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல அப்படின்ற சொன்னதும் சரி இப்போ நான் வந்து கேட்குறத மட்டும் நீ கொடுத்தேன்னா கண்டிப்பாக இந்த முட்டையை கொடுத்துறேன், உன்னோட சக்தி எல்லாமே நீ வந்துட்டு கொடுக்கணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே என் குழந்தைய கொடு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தன்னோட சக்தி எல்லாத்தையும் அங்கே வந்துட்டு அந்த நம்ம அங்கே எடுத்து கொடுத்துடுறா. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதை நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பயாச்சும் என் பிள்ளைய கொடுன்னு சொல்லும் போது
இந்த வாங்கிக்கோன்னு சொன்னதும் அவள் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி இந்த முட்டையை வந்துட்டு ஹீரோயின் டச் பண்ணதுமே கை ஃபுல்லாமே அங்கே வெந்து போயிடுது. அவங்க பயங்கரமாக அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. என்னப்பா உன் புள்ள வந்துட்டு உன்னை யாருனே அடையாளம் தெரியாமல் போயிட்டான் போலயே, தொட விட மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த முட்டையை தூக்கி போட்டு அங்கே வந்துட்டு கீழே போட்டு உடச்சிடுறாங்க. ஸோ அதில் இருக்க அந்த குழந்தையுமே இறந்து போயிடுது. ஹீரோயின் ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுச்சேக்கா. நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் அந்த ஓட்டு மேலையெல்லாம் ஏறி மிதிச்சு அங்கே ரொம்ப அவங்க அவமானப்படுத்திட்டு இருக்கா. உனக்கு வந்துட்டு எந்த இடத்துல வந்து ஆசை வந்துட்டுருக்கு, நீ வந்து எனக்காக ரெடி பண்ண இடத்துல வந்து தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பியான்னு சொல்லி கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு, நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்கிட்ட மோதுனதுக்கு என் பிள்ளை அழிச்சதுக்குன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட சக்தியை யூஸ் பண்ண பார்க்குறா. பட் ஆல்ரெடி வந்துட்டு சக்தி எல்லாமே அவட்ட வந்துட்டு போயிடுச்சு இல்லையா. ஸோ வெளியே அப்படியே பறந்து போய் கீழே விழுந்து பிளட்டாக வாமிட் எடுத்துச்சேக்கா. அங்கே வந்து ஆளாளுக்கு வந்துட்டு ஏற்றிட்டு இந்த கையில் வச்சு இதை நான் அவருக்கு தான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கயிறை வச்சு அதை வந்துட்டு அங்கே அவனுக்காக வந்து அழகாக ரெடி பண்ணிச்சேக்கா. இதை நான் அவருக்கு கொடுப்பேன், அவர் கண்டிப்பாக என்ன ஏற்றுக்குவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே இங்கே வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அப்போ நீ வந்துட்டு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு மயக்கமாகும் போது அங்கே இவளை தூக்கி வந்துட்டு வெளியே அங்கே போய் புதைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு அந்த டிராகன் வந்துட்டு வேகமாக கிளம்பி வந்துடுது. வந்ததுமே அங்கே அவங்கள பார்த்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அதுக்குள்ளே அவங்க புதைச்சிட்டாங்க போல. இல்லை நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோன்னு சொன்னது. நீங்கள் என்ன அந்த மாளிகைக்குள்ளே போனீங்களான்னு சொன்னதுமே இல்லை நாங்கள் சும்மா இங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், உங்களுக்காக தான் நான் இங்கே பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவள் பேசிட்டு ட்ராமா பண்ணிச்சேக்கா. இவங்க எங்களோட மெய்டு தான் அப்படின்றத சொல்கிறா. இவளுக்கு அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால தான் அவன் வந்துட்டு பேசிட்டு இருக்கா அப்படி. ஆனால் ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு இவங்க ஏதாச்சும் உள்ளே போய் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் எதுவுமே வந்துட்டு உள்ளே போகவே இல்லைன்னு சொன்னதும் சரி ஓகே நீங்கள் நல்லது தான், நீங்கள் வந்துட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கே ஹாப்பி தான் எனக்கு. நீ வந்துட்டு ஏதாச்சும் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், பேரண்ட்ஸ்க்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்னு சொன்னதும் அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அந்த மெய்டு உங்களுமே பார்த்தீங்களா உங்கள் மேலே அவர் எவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு, அவ்வளோ காதல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பட் இவன் வந்துட்டு ஒரு நார்மலாக தான் அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோங்க அப்போ அவள் சொல்கிறா உள்ளே வந்துட்டு ஒரு தாசி உள்ளே போனதை நாங்கள் பார்த்தோம், ஏதோ ஒரு திருடி போல் ஏதோ வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் கையில் என்ன அடிபட்டுருக்குன்னு சொல்லி கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே நீ எதையும் வந்துட்டு என்கிட்ட மறைக்கல இல்லை, எதுவும் போய் சொல்லலைன்னு சொன்னதும் நான் அப்படி போய் சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களை ரொம்பவே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்துட்டு கதையாக அளந்துட்டு கையில் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே ஓடிட்டுருக்கான். இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. நான் வந்துட்டு அந்த லேடியை அடித்து விரட்டி விட்டேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப ஒரு புகழ போகிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் வந்துட்டு உள்ளே திருட்டு வேலை தானே பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவ போனால் உள்ளே ஃபுல்லாமே அலங்கோலமாக இருக்குது. அதை பார்த்துட்டு எங்கே இந்த அவளை காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் அந்த லேடி வந்துட்டு இப்போ தான் இங்கேருந்து போனதை பார்த்தா அவள் திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அவங்க பழைய போட்டுட்ருக்காங்க. அப்போ இவனுக்கு வந்துட்டு ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரியாமல் அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆயிடுச்சுக்கா. அவள் எங்கே போனாலும் சரி நான் வந்து கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவன் மனசில் யோசிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து தன்னோட சக்தி யூஸ் பண்ணி அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கண்டுபிடிக்க. உடனே வந்துட்டு இவன் நீங்கள் என்ன வந்துட்டு இப்படிலாம் போயிட்டுருக்கீங்க, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து மரியாதை கொடுக்காம நான் பேசிகிட்டு இருந்தேன், என்னை பற்றி கவலைப்படாமல் போகிறீங்கன்னு சொல்லும்போது வெளியே போய் பார்த்தா அங்கவே வந்துட்டு அந்த இடம் எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்குது. இவ தலைக்கு மேலே வந்துட்டு அங்கே சுற்றிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன இவ மேலே சுற்றுதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. திரும்ப வந்ததுமே நான் கூட ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க, என்னை விட்டுட்டு போகிறீங்களோ என்னமோன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே யார் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அவள் உடனே வந்து அங்கே ரொம்ப ஆசையாக அவன்ட்டு அங்கே பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. தப்பான எண்ணங்கள் ஏதாச்சும் என் மேலே வச்சுட்டு இருந்தேன்னா அந்த எண்ணங்களை வச்சு எனக்கு அப்படி எண்ணங்கள் கிடையாதுன்னு சொன்னதும் உடனே அந்த பென்டென்ட் அந்த மணி எடுத்து அவள் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக தான் நான் ஆசையாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் என்னென்ன இப்படிலாம் கேட்குறீங்கன்னு சொன்னதும் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ ஏதாச்சும் இங்கே இருந்த பொண்ணை பண்ணியான்னு சொன்னதுமே இங்கே இருந்தவன் வந்துட்டு ஒரு திருடி, அவள் திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதனால தான் அவளுக்கு நான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், நான் வந்துட்டு வேறு என்ன மிஸ்டேக் பண்ணேன், அவள் வந்து உங்களோட ராணின்னு சொல்லிட்டு எதோ பேசிட்டு இருந்தா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காய் போயிடுறான். என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ என்ன அவளை பண்ணன்னு சொன்னதும் நான் ஒன்றும் பண்ணலை, அவள் வந்துட்டு பண்ண பாவத்துக்கு அவளுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அவளை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் அடித்து கீழே தள்ளிடுறான். நீ என்ன பண்ணன்னு சொன்னதும் நீங்கள் என்ன அவளுக்காக வந்து என்ன வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருப்பீங்களான்னு சொன்னதும் அப்போ இதெல்லாம் வந்துட்டு யார் பண்ணதுன்னு சொன்னதும் இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண கிடையாது, அந்த பொண்ணு தான் பண்ணிட்டு போனா, நீங்கள் ஏன் மேலே ஏன் கோவப்படுறீங்க அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ எங்கே வந்துட்டு அவளை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பின்னாடி தான் அவளை போய் புதைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கோவமாகி போயிடுறான். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போனதுமே இவர் எனக்கு
இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அந்த தாசிக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னு சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இந்த மெய்டு உங்களுமே கூட சேர்ந்து அங்கே ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க அவர் வந்துட்டு உங்கள் மேலே அது அளவுக்கு அதிகமாக வச்சுட்டு இருக்காரு, உங்களை தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிடுவாரு. நீங்கள் ஏன் வந்துட்டு ஒரு நாகத்தோட உங்களை போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் குயின் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவன் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த சைடில் அந்த சைட்லேயும் பார்க்குறான். அப்போ அங்கே அந்த முட்டையோட ஓடு எல்லாமே கிடக்கவுமே அதை பார்த்துட்டு ஐயோ என் குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு பயமாயிடுச்சுக்கு. வேமா அங்கே வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த மண்ணை தோண்டிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின்கிட்ட சொன்னத விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது, நம்ம புள்ள வந்துட்டு பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஐயோ அங்கே பாருங்களேன் அந்த ஓட்டை பாருங்களேன்னு சொன்னது அதை வேமா பிடிங்கிட்டு இதை போய் நீங்கள் ஏன் தொட்டுட்ருக்கீங்க, அந்த லேடி தான் இதை வச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்தான்னு சொன்னதோ அங்கே வந்துட்டு தோண்ட தோண்ட அந்த முட்டையோட ஓடுகள் எல்லாமே வந்ததுமே அவங்க நீங்கள் இவளுக்காக வந்துட்டு பயந்துட்டு இருக்காதீங்க, இவ வந்துட்டு ஒரு ஃப்ராடு உள்ளே வந்துட்டு உங்களோட குயின்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னதும் அங்கே அவங்க வந்துட்டு வாயை மூடாமல் தேவையில்லாமல் அவனை இன்னுமே பேசி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. உள்ளே தோணா பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாடி அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளை என்னாச்சு அப்படின்ற செட்டு பயங்கரமாக அழுததுமே நீங்கள் இவளை பார்த்து அழுதுட்டு இருக்கீங்க, இவ சரியான வந்துட்டு ஒரு பொய் சொல்லி இவ தான் வந்துட்டு பொய் சொல்லி ராணின்னு ஏமாத்துறான்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அடிச்சவங்க தள்ளிடுறான். என்ன தைரியம் தான் நீ என்னோட ராணி மேலே கை வச்சிருப்ப, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ அவளை கொலை பண்ணிட்டியான்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவள் ஒன்றும் ராணியெல்லாம் கிடையாது, அவள் உங்களை பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, ஒரு நாக வம்சத்தை சேர்ந்தவ, நான் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அப்போ அவங்களுமே ஆமாம் நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டான ஜோடினா எங்களோட ஃபீனிக்ஸ் மகாராணி தான் சொன்னதுமே அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு நீ என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் கத்தியை வர வச்சு அவளை கொலை பண்ணிடுறான். ப்ளீஸ் ராணி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவள் இறந்து போனதும் அவங்க மேலேயுமே அட்டாக் போனதுமே நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நாகத்துக்காக நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்களா, நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது, அதுக்கு மேலே என் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க மெய்டிட்ட நீ சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்றத சொன்னதும் அந்த மெய்டுமே ஆமாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாகந்தான், அந்த நாகந்தான் இப்படி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நாங்கள் எந்த தப்பு பண்ணலை ஏன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு என்னோட ராணியை கொலை பண்ணிவிட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதை எப்படி அவள் உங்களோட ராணி ஆவா, நீங்கள் என்ன தானே மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னோட ராணியை நீ கொலை பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி பண்ணியான்னு சொன்னதும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொன்னதும் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பனிஷ்மெண்ட் இருக்குது, நீங்கள் பண்ண பாவங்களுக்கு உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கான். இப்போ அவள் திரும்ப எனக்கு உயிரோட கிடைச்சாக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதுமே அந்த மெய்டு ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா, இதை நாங்கள் பண்ண கிடையாது, நாங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்டாப் பண்ணோம், அப்படி இருந்துமே இந்த ஃபீனிக்ஸ் ராணி கேட்காம அந்த பொண்ணை வந்துட்டு அடிச்சே கொலை பண்ணாங்க, அந்த தலையிலேருந்து அந்த நாக வம்சத்துக்குரியதையுமே உடச்சி எரிஞ்சாங்க, ரெண்டாவது அந்த முட்டையுமே போட்டு உடைச்சிட்டாங்க, இவங்க தான் இத்தனைக்கு காரணம்னு சொன்னதும் நீ எதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சவ தள்ளி விடுறா. நான் எதுவுமே பண்ணலை, நீ ஏன் பொய் சொல்கிறேன்னு சொன்னதும் இவ பொய் சொல்லிட்டு இருக்கா, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள் எவ்வளோ ஸ்டாப் பண்ணியுமே கேட்கலன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அடிச்சுட்டு வீடுக்கு வந்துட்டு இவ்வளோ வந்து வார்த்தைகளா அப்படின்ற சைட் அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ எனக்கு எதிராகவே தூண்டி விடுறியான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு கணத்தில் அறிஞ்சிட்டு எத்தனை நாளைக்கு நீ இப்படி போய் சொல்லிட்டு இருப்ப, உன்னோட அதிகாரத்தை நீ வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மற்றவங்களையுமே யூஸ் பண்ணிக்கிற, ஆனால் நீ வந்துட்டு கடைசியில் பழைய தூக்கி வேற ஒருத்தவங்க மேலே போடுறியா, அந்த பொண்ணு உன்ட்ட எவ்வளோ தடவை கெஞ்சினாங்க நீ விட்டியான்னு சொன்னதுமே இவள் பொய் சொல்லிட்டு இருக்கா ராஜான்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறப்ப வேமா அங்கே அந்த பொண்ணு கையம் பிடிச்சிட்டு நான் வந்து சொல்கிறது உண்மைதான், இவ தான் இத்தனைக்கு காரணம், உங்கள் பிள்ளை இவ தான் கொலை பண்ணா, உங்கள் பொண்டாட்டியை கொலை பண்ணா, என் கண்ணால் அதை பார்த்தேன்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அவளை அந்த இடத்துல கொலை பண்ணிடுறான். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கல்ல பண்ணதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ராணி ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ராஜாக்கு வந்துட்டு யார் போய் சொல்கிறாங்க உண்மை சொல்கிறாங்கன்னு தெரியும்னு சொன்னதும் அங்கே அவளை வந்துட்டு போட்டு பயங்கரமாக அவன் வந்து அடித்து கொடுமைப்படுத்திட்டு நீ வந்துட்டு என் பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்க, உன்னை நான் சும்மா விடுவேனா, உயிரோட விட்டு வைப்பேனான்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு கடுமையாக வந்துட்டு போட்டு அடிச்சுங்க கொடுமைப்படுத்த சொல்கிறான். மூஞ்சு எல்லாமே வந்துட்டு கீரியா அதே மாதிரி அவளுக்கு எப்படி வந்துட்டு இவள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ற பேரில் கொடுமைப்படுத்தினாலும் அதே தான் பண்ணிச்சிக்கும் போது அவள் காலை பிடிச்சி கெஞ்சிரா, நான் உங்களை ரொம்ப காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட பேச்ச சொன்னேன்னா உன்னை காதலிக்கிறேன்னு நீ எப்பயுமே வந்துட்டு எனக்கு தகுதியானவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமானதுமே நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பீங்க, எங்கள் ஃபீனிக்ஸ் வந்து குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும் கோவமாயிட்டு இருக்கான். நீங்கள் இந்த நாகத்துக்காக என்ன போய் கோலப்படுவீங்களா, இவ ரொம்பவே சீப்பானவன்னு சொல்லிட்டு பேசினதும் அவ்வளோதான் அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. கத்தியை வச்சு வெட்ட போகும்போது அந்த ராஜகுமாரியோட அம்மா அங்கே வந்துடுறாங்க.
என்னோட பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நான் உங்கள் பொண்டாட்டியை திரும்ப உயிரோட கொண்டு வர்றேன். அவளுக்கு மறுஜென்மம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் இப்போ மறுஜென்மம் மட்டும் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் உங்களையுமே சேர்த்து பனிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அங்கே தங்களோட சக்தி எல்லாத்தையுமே அங்கே யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை அப்படியே அங்கே வந்துட்டு வெளியே எடுத்துடுறாங்க. அங்கே அதை பார்த்துட்டு அவ ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு தயவு செஞ்சு என்கிட்ட திரும்ப வந்துடு அப்படின்ற சைட்டு அங்கே கூப்பிட்டுருக்கான். பட் அந்த பாடி டக்குன்னு அங்கே மறைஞ்சதும் அதை பார்த்துட்டு இவங்களுக்கே ஷாக் ஆகிருது. இது என்ன வந்துட்டு இது சித்து விளையாட்டுன்னு சொன்னதும் ஐயோ ராஜா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்துட்டு உயிரோட திரும்ப வர்றதுக்கே விரும்பலை, அதான் காரணம், அதனால தான் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் உங்களன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கான். நான் திரும்பவுமே என்னோட சக்தியை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அப்படி மட்டும் நடக்கலைன்னா உன்னோட பொண்ணையும் சரி உன்னையும் சரி நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு என் பொண்ணை எதுவும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டாதீங்க, முடிஞ்ச லெவலுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ராஜகுமாரி வாய் வச்சுக்கலாம நீங்கள் வந்து அவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மனசில் எங்கள் அம்மா மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டா அதை வச்சு இவர் எப்படியாச்சும் நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது என் பொண்ணை எல்லாத்தையும் மன்னிச்சுவீங்களேன்னு சொன்னதும் கண்டிப்பாக மன்னிச்சு விட்டுருவேன், பட் அவள் உயிரோட வந்தால் மட்டும்தான், இல்லைனா உங்களோட குடும்பத்தவே நான் அழிச்சிருவேன்னு சொன்னதுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்களுமே உங்களை பழி வாங்க வேண்டியதாக இருக்கும்னு சொன்னதும் அதை பற்றிலாம் நான் வந்துட்டு பயப்படுறவேன் கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு கொடுமைகள் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நாகத்துக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, சின்ன வயசுலேயே வந்து உங்களை நான் எவ்வளோ காதலிச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு அவளோட இதயத்தவே அங்கே வெளியே எடுத்துடுறான். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு எங்களோட மேலே கையை வச்சுருக்கீங்க, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் இருக்கா டிராகன் ராஜாவை எதிர்த்து பேசுறதுக்குன்னு சொன்னதும் அவங்க தன்னோட சக்தியை யூஸ் பண்ணதுமே அவங்க மேலேயுமே அட்டாக் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ பண்ண பாவத்துக்கு உங்களை இந்த ஃபீனிக்ஸ் பரம்பரை சும்மா விடாது அப்படின்றத சொன்னதும் அந்த ஃபீனிக்ஸ் பரம்பரையவே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், என்னோட ராணியை நான் உயிரோட கொண்டு வரணும்னா எத்தனை பேரை வேணாலும் நான் பள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீங்களே அழிவுக்கு காரணமாக போகிறீங்கன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என்னோட பொண்டாட்டி போதும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவளோட இதயத்தையுமே அவங்க வந்து வெளியெடுத்துடுறான். இந்த சக்திகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என் பொண்டாட்டியை மறுஜென்மம் கொண்டு வருவேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினோட பாடியை மட்டும் அவங்க வந்துட்டு உள்ளே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவங்க டிராகன் எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுக்குறான், நீங்கள் யார் வந்து ஃபீனிக்ஸோட இதயங்கள் எல்லாத்தையும் எடுத்து இவளுக்கு எடுக்க வைக்கிறீங்களோ அவங்களே கொடுப்பேன், நிறைய வந்து பொருள்கள் எல்லாமே கொடுப்பேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சொல்கிறாங்க. கடைசியில் அங்கே வந்துட்டு ஒரு 49 ஃபீனிக்ஸ்களை கொலை பண்ணி அங்கே வந்துட்டு அந்த சக்தி எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினை வந்து அங்கே திரும்ப வந்து உயிர் தெழுத்து கொண்டு வரதுக்காக அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளுக்காக நான் உனக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் அழிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அது ஒரு முத்து மாதிரி வச்சுருக்காங்க. அதை எடுத்து நம்ம ஹீரோயினோட வாயில் அங்கே போட்டுட்ருக்கான். அதனால் அவளுக்கு அங்கே முழி போகாமல் இருக்கவுமே எதுக்காக உனக்கு இன்னமே முழி போகாமல் இருக்குது, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, மூச்சுமே இன்னும் வராமல் இருக்கே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது உன்னை பற்றின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப கோவமாயிட்டு அங்கே தன்னோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபீனிக்ஸ் தான், நான் வந்துட்டு அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துடுறாங்க அந்த படை வீரர்கள், டிராகன் ராஜா இப்படி இந்த ஃபீனிக்ஸ் வம்சத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் வந்து பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு படையெடுத்து வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அதை பற்றி கவலை கிடையாது, நம்ம திரும்ப அட்டாக் பண்ணலான்னு சொன்னதும் சேனைப்படைகள் வந்து ரொம்ப அதிகம், நம்மளால் அதை தாக்கு பிடிக்க முடியுமான்னு சொன்னதுமே யார் வந்தாலும் சரி நம்மளோட சக்திகளுக்கு முன்னாடி கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அழிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க படைக்கு சண்டைக்காக கிளம்புனதுமே ஹீரோயின் பார்த்தா ஆல்ரெடி உயிரோட வந்துட்டா, இருந்தாலும் இவன் முன்னாடி இங்கே காமிச்சிக்காமல் வந்துட்டு கண்ணை மூடிட்டு இருந்திருக்கா. இவனை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு அருவருப்பாயிட்டுருக்கு. அந்த ஃபீனிக்ஸ் ராணியோட சேர்ந்து அங்கே ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நீ என்ன தைரியம் இருந்தா நீ பரம்பரையை கையை தொற்றுப்ப, நீ வந்துட்டு உலகத்தில் மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு சொன்னதும் நான் வந்து என்னோட பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், இன்னும் யாரை வேணாலும் நான் கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவனோட சக்தி எல்லாமே யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சுட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் உயிரோடு எந்திரிச்சு வரவுமே இவன் ஃபுல்லாக அடிபட்டு போயிட்டு நீ திரும்ப உயிரோட வந்துட்டியா, பார்த்தையில் உனக்காக நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன், இந்த உலகத்தவே அழிச்சு உன் காலுக்கு முன்னாடி போடுறதுனாலும் போடுவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப வெறுப்பாக தான் இருக்குது. அங்கே தொட போனால் கை ஃபுல்லாமே பிளட்டாக இருக்குது. அவள் வந்துட்டு விலைக்கிட்ட அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கேன்னு இவளுக்காக எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கோம், பட் அவள் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க,
உனக்காக நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன் உனக்கு புரியலையான்னு சொன்னதுமே, இதுக்கு பேர் காதலா? நீ அடுத்தவங்க உயிரெல்லாம் எடுத்து எழுந்துட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டுருக்க, என்னோட அங்கீகாரமே போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, வெளியே பார்த்தா அங்கே பயங்கரமான போர் நடந்துட்டுருக்கு. அந்த ஃபீனிக்ஸ் படைகள் இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களை காப்பாற்ற இத்தனை பேரை பழி கொடுத்துருக்கே, ஓ மேலே வந்துட்டு எனக்கு எப்படி காதல் வரும்? இங்கே நீ என்னை கொண்டுட்டு வந்ததுனால தான் நீ இத்தனை பிரச்சனையே. எனக்கு இந்த கல்யாணம் வந்துட்டு நீ ஆசைப்பட்டு நான் விருப்பப்பட்டு பண்ணேன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண. நீ எவ்வளோ பெரிய மோசக்காரே. வருங்கால கணவரை என் கண்ணு முன்னாடி கொலை பண்ண, என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணிடுவேன் மிரட்டி என்னை தூக்கிட்டு வந்த. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாதுன்னு கூட தெரியாமல் அவளை டார்ச்சர் பண்ணி நீ வந்து குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ண. என்ன மாதிரி ஜென்மம் அப்படின்றத சொன்னதும், என்னோட காதல் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே, இதுக்கு பேர் காதல் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பார்த்தா தொடர்ந்து அங்கே அட்டாக் பண்ணி அவங்க உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ படைகளுமே உள்ளே வந்துட்டுருக்கு. நம்ம வந்துட்டு இங்கேருந்து எப்படியாச்சும் வந்துட்டு கிளம்பணும், உன்னை காப்பாற்றணும்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு எனக்கு வந்துட்டு இப்படிலாம் உயிரோடு இருக்கிறது எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஏன்னா அங்கே பாஸ்டில் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பழைய விஷயங்கள் போனதுமே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உன் கூட வர்றதுக்கு நான் இந்த இடத்துல அவங்க முன்னாடி சாகிறதுக்குமே ரெடியாக இருக்கேன், கண்டிப்பாக நான் உன்னை எப்பயுமே வந்து ஏற்றுக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும், அவனுக்கு அங்கே வந்து ஃபுல்லாக பிளட்டாக வாமிட் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு, உன்னை காப்பாற்றணும், என் கூட சேர்ந்து வந்துடு, நம்ம எங்கேயாச்சும் போய் நம்ம சந்தோஷமாக வாழலாம், கடைசி வரைக்கும் என்னோட காதலை நீ புரிஞ்சுக்க மாட்டியான்னு சொன்னதுமே, உன் மேலே காதலை இல்லைன்றப்ப நான் எப்படி வந்துட்டு அந்த காதலை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவங்க சின்ன வயசில் நீ என்னை காப்பாற்றின உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு பயங்கரமாக அடிபட்டு இருந்துச்சு, உன்னோட பிளட்டை வச்சு தான் காப்பாற்றினேன், இப்பயுமே அதே மாதிரி உன்னை சக்தியை யூஸ் பண்ணி என்னை காப்பாற்றிட்டேன்னு நான் பொழைச்சிக்குவேன்னு சொன்னதும், பாஸ்டில் பண்ண விஷயங்கள் ஞாபகம் அவளுக்கு வந்துட்டுருக்கு. அன்னைக்கு மட்டும் அந்த தப்பை நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நீ இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு கொலகாரனா மாறி இருப்பியா, இத்தனை பேர் உயிரை காவு வாங்கியிருப்பியா, வந்து காப்பாற்றின நினச்சி இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் பரம்பரை உள்ளே வந்துடுறாங்க. கண்டிப்பாக அந்த டிராகன் கிங்கை அழிச்சு ஆகணும், அவனை மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு உயிரோடவே இருக்கக்கூடாது, அவன் உலகத்துக்கே சாவக்கேடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், என்றைக்குமே உன் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு காதலுமே கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத அவன் சொல்லிட்டு இருக்கான். பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்கான். ஸோ இவனோட அங்கே அழிவுமே அங்கே ஸ்டார்ட் ஆகி அவன் அங்கே மயக்கமாக கீழே விழுந்ததுமே, நம்ம ஹீரோயின் இந்த உலகத்தில் இந்த மாதிரி யாருக்குமே இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத ஸ்டாப் பண்ணுவேன், ரெண்டாவது இந்த மாதிரி மோசமாக ஒரு போர்மே வரதை எனக்கு வந்துட்டு விருப்பம் கிடையாது, இதுக்காக நான் வந்துட்டு ஒரு அமைதிக்காக தான் போராட போகிறேன், எந்த ஒரு பொண்ணுக்குமே பிடிக்காமல் வந்துட்டு வாழ்க்கையிலே இப்படி ஒரு வாழ்க்கை அமைவது காதலன்ற பேரில் இப்படி ஒரு கடுமையான விஷயங்கள் ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அவளோட மன அமைதி எவ்வளோ தூரத்துக்கு கேடுன்றதுக்கு நானே உதாரணம். ஸோ உலகத்தில் யாருக்குமே இப்படி நடக்க விடாமல் நான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.